ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். ஸ்ரீராமநவமி. ராமநவமி பார்த்திங்கன்னா பயங்கர சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க. ராமர் கோவிலில் மட்டும் இல்லைங்க, கிருஷ்ணர் கோவில்லையும் ராமநவமி கொண்டாடுவாங்க. கிருஷ்ணர் வேறு ராமர் வேறு கிடையாது, எல்லாம் ஒரே அவதாரங்கள் அப்படிங்கிறனால அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே விதமான பூஜைகள் தான் வந்து நடக்கும். உங்கள் வீட்டில் யாராவது வீடியோ பார்த்துட்ருக்காங்க, வீட்டில் ராமர் ஃபோட்டோவோ அல்லது படமோ விக்கிரகமோ அல்லது கிருஷ்ணரோட படமோ ஃபோட்டோ விக்கிரகம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் துளசி மாலை போடுங்க. துளசி மாலை வந்துட்டு விஷ்ணுவுக்கு மட்டும் இல்லைங்க, ராமருக்கும் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. துளசி மாலை போட்டு நம்ம எந்த விஷயம் கேட்டாலும் அப்படியே நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. விநாயகர்கிட்ட போய் அருகம்புல் வச்சா அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஒரு தெய்வங்களுக்கும் ஒரு ஒரு பொருள் வந்து மகிமை தரக்கூடியது. அந்த பொருளை வச்சு அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்களோட பலன் வந்து அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் வந்துட்டு துளசி மாலை போடுறது. நீங்கள் இன்றைக்கி ராமருக்கு மறக்காமல் துளசி மாலை போடுங்க. துளசியால் அர்ச்சனை பண்ணலாம், ராமஜெயம் சொல்லி நீங்கள் துளசியால் அர்ச்சனை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இது ஆபத்து காலத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். ஒரே ஒரு லைன் தான், இன்னொன்று இரண்டு எழுத்து தான். இதை 2 எழுத்தை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு சொன்னீங்கனாலே போதும், ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ராமநவமி அப்படிங்கிறனால அந்தந்த தெய்வங்களுக்குரிய அந்த நாளில் வந்துட்டு அவங்கள பற்றின அந்த விஷயங்களை நம்ம சொல்கிறதாகட்டும் செய்கிறதாகட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வீடியோவில் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்க விஷயமே அதுதான். நீங்கள் அந்தந்த தெய்வங்களுக்குரிய நாள், முக்கியமான நாட்கள், முக்கியமான டேட், அந்த டைமெல்லாம் வரும்போது எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு அதுக்காக தான் நான் சொல்கிறது. நேற்று வந்துட்டு சில சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அக்கா ஓலைச்சுவடி பார்க்கலையா, ஏன் இந்த வாரம் ஃபுல்லாக அப்டேட்டே நீங்கள் போடலை, ஓலைச்சுவடி பார்க்குறக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு போடுவீங்கல்ல அப்படின்னு. என்னென்னா ஏற்கனவே நிறைய பேர் முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. நம்ம நடுவில் இந்த மரகத நீலவழி சக்கரம் அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம், நவமூலிகை பிஸி வேறு, நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாகிடுச்சு. ஓலைச்சுவடி வந்துட்டு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு இன்னுமே ரிப்ளை பண்ணலை. இப்போ வரைக்கும் நம்ம ரிப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி கொடுத்தவங்களுக்கு ரிப்ளை வந்து இப்போ வந்து நம்ம ரிப்ளை கொடுத்துட்ருக்கோம். அதுவே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. நீங்கள் நாளையிலேருந்து ஓலைச்சுவடிக்கு பேர் கொடுக்கறனா நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா? ஏன்னா இன்னையோட முடிஞ்சிடும், நாளைக்கு நீங்கள் கொடுக்குறனா கொடுக்கலாம். அது நான் வீடியோவில் போடலை, நான் அது கேட்டிருந்தீங்க, அக்கா ஓலைச்சுவடிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு. தயவு செஞ்சு நீங்கள் ஓலைச்சுவடிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதா இருந்தால் கேளுங்க. ஆனால் சில பேர் கேட்காமே பேமெண்ட் பண்ணிடுறீங்க. அது என்ன பண்ணுறீங்கன்னா ஓலைச்சுவடி நம்பருக்கே அனுப்பிடுறீங்க. அதாவது ஒரு சிலருக்கு ஒரு நம்பர் இருக்குங்க, நான் இது வந்து நான் நோட்டீஸ் பண்ணினேன். நவமூலிகைக்கு வந்துட்டு ஓலைச்சுவடி நம்பரில் பேர் அனுப்புகிறீங்க. நவமூலிகைக்கு எனக்கு நேற்றுலேருந்தே இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் நான் அனுப்பிட்டே தான் இருக்காங்க, நவமூலிகைக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ போடுவீங்கக்கா அப்டேட்டுன்னு சொல்லியிருக்கீங்க, திங்கக்கிழமை அன்றைக்கி நான் அப்டேட் போட்டுருவேன். அது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பேமெண்ட் வந்துட்டு ஓலைச்சுவடிக்குன்னு நம்ம கொடுக்குற நம்பரில் வந்துட்டு நீங்கள் நவமூலிகைக்கு கொண்டு போய் அனுப்பிடுறீங்க. அதில் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. நீங்கள் அதிலெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வராது. நீங்கள் அதில் அனுப்பிட்டு எனக்கு இதில் ரிப்ளை வரலன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது, சரிங்களா? ஸோ அது வந்து ஓலைச்சுவடிக்கு மட்டும்தான் நம்ம பார்ப்போம். நவமூலிகைக்கு எந்த நம்பரோ அந்த நம்பரில் தான் நீங்கள் மெசேஜ் பண்ணணும். அது தொடர்ந்து சில பேர் அந்த தப்பு பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது ஒரு ஒரு வாட்டியும் நானும் பார்க்குறேன். அதில் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன், நான் இதில் பண்ணாதீங்க, இதில் பண்ணால் உங்களுக்கு ரிப்ளை வராது, இதில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலுமே அது பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படி பண்ணாதீங்க. அதுக்கு அந்த நம்பர் இருக்குது, அது நான் வீடியோலேயே நான் கரெக்டாக நான் சொல்கிறேன். வீடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அதை கவனிக்காமல் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க. அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. இந்த ராம நவமியில் பார்த்தீங்கன்னா ராமரோட மந்திரங்களை சொல்லி நீங்கள் எந்த விஷயத்த கேட்டாலும் உங்களுக்கு அப்படியே நடக்கும். அதில் முக்கியமான ஒரு மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்குங்க. இது வந்து என்னென்னா, இந்த மந்திரம் வந்துட்டு நீங்கள் சகஸ்கரநாமம் இருக்கு இல்லையா, விஷ்ணு சகஸ்கரநாமம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். அதை வந்து காதால் கேட்டாலே புண்ணியம், காதால் கேட்டாலே கேட்குற விஷயங்கள் நடக்குங்கிற மாதிரி ஒரு பலன் அதுக்கு இருக்குது. அந்த விஷ்ணு சகஸ்கரநாமத்தை முழுசாக கேட்டதுக்கு உண்டான ஒரு பலன் வந்துட்டு இந்த ஒரே ஒரு வரியை சொன்னாலே இருக்காமாங்க. அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான் ராமருடையது. அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து சொல்லி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி, சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும், மனப்பாடமாயிரும். அந்த மந்திரத்தை இப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ பிக்சரில் காமிச்சிருக்கு பாருங்கள், ஸ்ரீராம ராம ராமேதி, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸ்ரீராம ராம ராமேதி இது வந்துட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு இணையான ஒரு பலனை தரக்கூடியது, அதற்கு ஈக்குவலான பலன், சரிங்களா? அதை வந்து காதால் கேட்டாலே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கு ஈக்குவலான பலனை வந்துட்டு இந்த மந்திரம் கொடுக்குமா. ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல். ஏதாவது கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு வழி தெரியலையே, ஒரு பதில் தெரியலையங்கும் போது அதை காதால் கேட்டாலே வந்து பதில் கிடச்சிருமா. அதே போல் இது வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு லைனை சும்மா இப்படி சொன்னாலே போதும், உங்களுக்கான விடை கிடச்சிடும். அதே மாதிரி இன்னொரு மந்திரம் தான் ராம. இது வந்துட்டு 2 எழுத்து ராம மந்திரம். ராமன் சொன்னாலே போதும்.
இது இரண்டுமே பீஜம். ராவும் பீஜம், மாவும் பீஜம், ரெண்டுமே பீஜம். சொல்லும் போதே பவர் கொடுங்க. ரான்னு சொன்னாலே பவர் கொடுமாமா. இந்த ராம அப்படிங்கிற எழுத்தை நீங்கள் மனசார ஒரு தியானம் பண்ணுறது போலையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சாலும் இந்த இரண்டே எழுத்தை 2 நிமிஷம் மட்டும் மனசார சொன்னாலே போதும். 2 நிமிஷத்துக்கே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாகுமா. அதே போல் இந்த மந்திரத்தை சொல்லும் போது யம பயம் இருக்காது, காலனே தள்ளி போக வைக்குமா. யாராவது உடம்பு முடியாமலாம் இருக்காங்கன்னா அவங்கள இந்த ராமநாமத்தை சொல்லும் போது அவங்களுக்கு யமபயம் அப்படிங்கிறதே இருக்காது. மரணம் கூட தள்ளி நிற்குமா இந்த மந்திரத்தை பார்த்தா. அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம்னு சொல்லித்தான் இந்த ராம மந்திரத்தையும் கொடுத்துருக்காங்க. பீஜ மந்திரங்களில் நிறைய வகை இருக்குது. அதில் இந்த ராம பீஜம் அப்படிங்கிறது அக்னி பீஜம்னு சொல்லுவாங்க. அந்த 2 பீஜமும் அக்னி பீஜம்னு சொல்லுவாங்க. இந்த அக்னி பீஜத்தோட பவர் என்னென்னா, அந்த மந்திரத்தை சொல்லும் போது அது எந்த விஷயம், அந்த தடங்கள், தீய சக்தி, கெட்டவை, இது எல்லாத்தையும் அது எரிச்சிருமா. அக்னி பீஜம் எரிக்கும் தன்மையுடையது. அதனால் கெட்ட விஷயங்களை கிட்ட நெருங்கவே விடாது. தடங்களை உடச்செறியக்கூடிய சக்தி இருக்குது. நீங்கள் எந்த விஷயம் வேணும்னு நினச்சி இந்த மந்திரத்தை சொன்னாலும் அது நல்லதாக மட்டுமே அது முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ராம மந்திரத்தையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி நாளில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மற்ற நாளில் நம்ம ராமான்னு சொல்லுவோம், இன்றைக்கி நாளில் சொல்கிறது கூடுதல் பலன். அதனால் இன்றைக்கி சொல்லுங்கள், அதோட பலன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கி நாளில் கேளுங்க, என்ன கேட்டாலும் நடக்கும். அந்தந்த தெய்வங்களுக்குரிய நாளில் அந்த தெய்வம் சிறப்பாக செய்வாங்க அந்த விஷயங்கள் எல்லாம். அதனால் அந்த தெய்வத்துக்குரிய நாளை மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப இதெல்லாம் சொல்கிறது. எழுதுகிறவங்க எழுதுங்க. உங்களால் இன்றைக்கி எத்தனை வாட்டி எழுத முடியுமோ தாராளமாக எழுதலாம். பட் 2 நிமிஷம் சொன்னாலே அதோட பவர் அப்படி வேலை செய்யுமா. அதனால் உங்களால் எப்படி எழுத முடிஞ்சாலும் சரி, சொல்ல முடிஞ்சாலும் சரி, இன்றைக்கி நாள் முழுக்க சொல்லிகிட்டே இருக்கலாம். மனசுக்குள்ளே ராம 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 சொல்லிகிட்டே இருக்கலாம். சரிங்களா? அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இதில் இருக்குது. கண்டிப்பாக சொல்லுங்கள். வீட்டு பக்கத்தில் ராமர் கோவில் இருக்குன்னா கோவிலில் போய் உட்காந்து சொல்லுங்கள். இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இன்னும் மனசு சந்தோஷப்பட்டு அவர் எல்லா விஷயங்களையும் செய்வார். நான் சொன்ன மாதிரி துளசி மாலை போடுறதுக்கு மறந்துடாதீங்க. துளசி உங்களுக்கு இலைகளாக கிடச்சிதுன்னா அந்த இலையை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் ராமருக்கு. ராம ராம ராமன் சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் துளசியால். அந்த துளசியை எடுத்து வச்சு காய வச்சு என்ன பண்ணுங்கள், அது பவுட்ரு ஃபார்மேட்டில் கொண்டு வந்துக்கோங்க. சாம்பிராணி புகை போடுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். அர்ச்சனை பண்ண அந்த துளசியை காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா குளிப்பீங்கள்ல, அந்த தண்ணியில் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டிங்கனாலே உங்களோட பாவங்கள் கழிவுமாங்க. ராமருக்கு அர்ச்சனை பண்ண அந்த துளசியை வச்சு நம்ம குளிக்கும் போது எந்த நோயாக இருந்தாலும் உச்சந்தலையில் ஆரம்பித்து உள்ளங்கால் வரை இருக்கிற அத்தனை நோய்களையும் பிணிகளையும் அது சரி பண்ணுமா. இன்னொன்று, நிறைய தோஷங்களையும் அந்த துளசி சரி பண்ணும். வீட்டில் யாராவது ஆக்டிவாக இல்லாமல் திருஷ்டினால் பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த துளசியோட அந்த பொடியை தண்ணியில் போட்டு குளிக்கிறது, குடிக்கிறது இரண்டுமே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.